ஹாய், எல்லாரும் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இது எங்க பை பண்றது, எங்க எக்ஸிட் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரேன். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் நீங்க வந்து என்ட்ரி எக்ஸிட் எடுக்கணும். ஓகேவா? எக்ஸிட் கண்டிப்பா இருக்கும், ஸ்டாப் லாஸும் இருக்கும், டார்கெட்டும் இருக்கும். ஸோ நீங்க வந்து ரெண்டையுமே கண்டிப்பா ரூல்ஸா ஒபே பண்ணணும். அப்போ மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஓகேவா? வாங்க ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போலாம். மூவிங் ஆவரேஜை வச்சு நம்ம ஒரு ஸ்டாக்கை எப்படி பை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து மூவிங் ஆவரேஜ்க்கு பை பண்ணும்போது சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரூல்ஸை கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ரூல் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக்கை நீங்க சூஸ் பண்ணும்போது அது வந்து கண்டிப்பா டே கேண்டிலா மட்டும்தான் இருக்கணும். ஸோ டே கேண்டில வச்சு தான் நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணணும். ரூல் நம்பர் 2, மூவிங் ஆவரேஜ் 47. எப்போ ஒரு ஸ்டாக் மூவிங் ஆவரேஜ் 47க்கு மேல கிராஸ் ஓவர் ஆகுதோ அப்பதான் நம்மளுக்கு என்ட்ரி சிக்னலே கிடைக்குது. என்ட்ரி சிக்னல் கிடைச்சோன்னா நம்ம என்ட்ரி போயிடுவோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ரூல் நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் நமக்கு வரணும். என்ட்ரி சிக்னல் வந்தாச்சு, நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரணும். கன்ஃபர்மேஷன் கேண்டில்னு எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த என்ட்ரி சிக்னலுக்கு மேல அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கணும். ஸோ அங்க நெக்ஸ்ட் இங்கேதான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே தான் நமக்கு என்ட்ரி. செகண்ட் டே வந்து ஈவினிங் தான் தெரியும் அதுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கா இல்லையா அப்படின்றது. நமக்கு செகண்ட் டே 3 o'clock அப்படிதான் தெரியும். ஸோ அன்னைக்கு விட்டுட்டு நம்ம வந்து தேர்ட் டே தான் என்ட்ரிக்கே போறோம். அந்த ஸ்டாக்கை என்னைக்கு பை பண்றோம், தேர்ட் டே தான் பண்றோம். இந்த ரூல்ஸை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்போ மட்டும்தான் நீங்க ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். இப்போ தேர்ட் டே என்ட்ரி போயாச்சு. இப்போ எனக்கு இங்க தேர்ட் டே மார்னிங் வந்து நான் என் என்ட்ரி எடுத்துடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட ஸ்டாப் லாஸ் எது, டார்கெட் எது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் 47 எப்போ ஒரு ரெட் கேண்டில் வந்து க்ளோஸ் கீழே வைக்குதோ, அதாவது பிலோ தி லெவல் வரணும். மூவிங் ஆவரேஜ் 47க்கு கீழே ஒரு ரெட் கேண்டிலோட பாடி க்ளோஸ் வைக்கணும். இந்த மாதிரி விக் வந்துட்டு போனா அது கன்சிடர் பண்ணக்கூடாது. எப்போ பாடி க்ளோஸ் வைக்குதோ அப்போ நீங்க வந்து எக்ஸிட் ஆகி வெளியில வந்துடணும். இதுதான் கண்டிஷன். ஸ்டாக் தானே, பரவாயில்ல க்ளோஸ் வச்சாலும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ஸ்டாப் லாஸ்ன்னு எடுத்துட்டு வந்துடணும். அது ஸ்டாக்கா இருந்தாலும் ஓகே, மத்த ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இதோட டார்கெட் பார்க்கலாம். இப்போ டார்கெட் எங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கேண்டில் தேர்ட் டே கன்ஃபர்மேஷன் ஆகிற கேண்டில்ல இருந்து 10% நீங்க வந்து டார்கெட்டா 10% நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் புக் பண்ணிடணும். டார்கெட்டை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து புக் பண்ணிடணும். புக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க எடுக்க போற ப்ராஃபிட்டை வந்து நீங்க ட்ரையல் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டே போகணும். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 குவான்டிட்டி பை பண்ணிருக்கீங்க அப்படின்னா 70 குவான்டிட்டியை வந்து நீங்க 10%ல புக் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற 30% மட்டும் நீங்க வந்து ட்ரையல் ஸ்டாப் லாஸா எடுத்துட்டு போகலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த கேண்டில் இப்படியே தான் வந்திருக்குமா, இதே மாதிரி கன்ஃபர்மேஷன் 3 கேண்டில்ஸ் கொடுத்துருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஒரு கேண்டில் வந்து இப்போ இப்படி என்ட்ரி வந்திருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இப்படி ஒன்று டோஜி போட்டிருக்கு. அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இப்படி இருக்கு. இதெல்லாம் கன்ஃபர்மேஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எப்போ உங்களுக்கு ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்து அதை தாண்டி க்ளோஸ் வைக்குதோ இதுதான் உங்களோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஓகேவா? இந்த மாதிரி நடுவில் வர கேண்டில் எல்லாமே நீங்க ஸ்கிப் பண்ணிடணும். எப்போ ஒரு புல்லிஷ் கேண்டிலா ஒரு கேண்டில் வருதோ, அந்த பாடிக்கு அபோவ் லெவல் க்ளோஸ் வைக்குதோ அப்பதான் நீங்க இந்த ஸ்டாக்கை பை பண்ணும்.
இந்த ரூல்ஸ் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணணும். கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க டைரக்டா பை போனீங்கன்னா உடனே ஸ்டாப் லாஸ் அடிக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால அப்படி போகாதீங்க. எப்பவுமே கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணி கிளியரா என்ட்ரிக்கு போங்க. நாம் இப்போ வாங்க 47 EMI சார்ட்டில் எப்படி எந்த அளவுக்கு அக்யூரேசி லெவல் கொடுத்துருக்கு அப்படின்றத செக் பண்ணலாம். ட்ரேடிங் வியூ போயிட்டு 50-50 ஸ்டாக்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் டாடா ஸ்டீல் எடுத்திருக்கேன். இண்டிகேட்டர் போயிட்டு மூவிங் ஆவரேஜ் ரிப்பன் அப்படின்றத இங்கே ஸ்டார் கொடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேவரட்டில் ஆட் ஆகிடும். இப்போது செட்டிங்ஸ் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போது நமக்கு 47 மட்டும்தான் வேணும். 20, 100, 200 அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே 47 அப்படின்றத போட்டுக்கோங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு 47 EMI வந்துடும். இப்போ நம்ம இதோட அக்யூரேசி லெவலை லாஸ்ட் ஒரு இது என்ட்ரி கேண்டில் உள்ளே வந்து இப்போ தான் 47 EMIக்குள்ளே இப்போ தான் என்ட்ரி லெவலே வந்திருக்கு. அடுத்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரணும். கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து இந்த என்ட்ரி கேண்டில் அபோவ் க்ளோஸில் இருக்கணும். இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். நம்ம இப்போ இதோட அக்யூரேசி லெவல் பார்க்கலாம். நம்ம 10% நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும். பட் இதே எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். 47 EMI கிராஸ் ஓவர் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சா நம்ம ஸ்டாப் லாஸ்ன்னு வெளியில் வந்துடணும். என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கேண்டில் டார்கெட் entry signal confirmation candle target இங்கே ஒரு என்ட்ரி சிக்னல் வந்திருக்கு. பட் கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரல. ஸோ நம்ம இந்த ட்ரேட் எடுக்க மாட்டோம். இங்கேயும் என்ட்ரி சிக்னல் வந்திருக்கு. கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரல. இந்த ட்ரேடும் எடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் இங்கே இந்த கேண்டில் ஆல்மோஸ்ட் 2%க்கு மேலே இருக்குது. இங்கே தான் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆனால் கன்ஃபர்மேஷன் கொடுத்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. எப்போவுமே என்ட்ரி கேண்டில் இந்த மாதிரி நல்ல ஒரு 2% 3%க்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணியே ட்ரேட் எடுங்க. அவசரப்பட வேணாம். இந்த மாதிரி இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 6% வந்து ஹைக் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி 2 or 3% இல்லாமல் அப்நார்மலாக ஒரு கேண்டில் வந்தால் வெயிட் பண்ணி என்ட்ரி போங்க. அவசரப்பட வேண்டாம். என்ட்ரி சிக்னல் கன்ஃபர்மேஷன் கேண்டில்
target, entry signal, confirmation candle, entry signal, confirmation candle, entry signal, confirmation candle, இங்கே எஸ்எல் வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ட்ரி கன்ஃபர்மேஷன், entry confirmation candle, target, entry confirmation candle, SL, entry signal, confirmation candle, target, entry signal, confirmation candle, target, entry signal, confirmation, target, இங்கே என்ட்ரி சிக்னல் வந்திருக்கு, கன்ஃபர்மேஷன் இல்லை. என்ட்ரி சிக்னல், கன்ஃபர்மேஷன், டார்கெட், என்ட்ரி சிக்னல், கன்ஃபர்மேஷன், டார்கெட், என்ட்ரி சிக்னல், கன்ஃபர்மேஷன், டார்கெட், entry confirmation, yes sir, entry signal, confirmation, target,
கன்ஃபர்மேஷன் டார்கெட். இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்துருக்கோம். டார்கெட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ஓவராலாக 18 ட்ரேட் பாஸ் ஆயிருக்கு. 1 2 3 4 ட்ரேடு வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு.